நாம் ஜெபிப்போம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்த வந்தோ, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம். காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தூயவரே இயேசுவுக்கே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவுக்கே. ஆண்டவரே, அன்பு கூற வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உற்சாகமாய் உம்முடைய சமூகத்தில் எங்களையே காணிக்கையாய் படைக்க வந்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படிக்கு எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கிருபையும் நன்மையும் வாழ்நாளெல்லாம் தொடரட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கரம் நீட்டப்படுவதாக. அப்பா, பாடுகிற, இசைக்கிற, ஊடகங்களில் ஊழியம் செய்கிற, கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பேசுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஒரு மனப்பாட்டிலே, உம்முடைய கண்ட்ரோலிலே தேவன் வைத்துக் கொள்ளும். சகலத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவன் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றால் நிரப்பிற கர்த்தர் இயேசுவின் கரத்திலே பூரணமாய் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவார்கள். அவளோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடலை பாடுவோம். பாடுவோம் தேவனே புது பாடல் பாடுகன்னு சொல்லி. பாடுவோம் நம் தேவனே புது பாடல் பாடியே, பாடுவோம் நம் தேவனே புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனே புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனே புது பாடல் பாடியே. சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சூரமண்டலம் மேல தாளுங்கள் முழங்கியே துதித்திடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே.
புது பாடல் பாடியே பாடுவோம் நம் தேவனே, புது பாடல் பாடியே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. பாடுவோம் நம் தேவனே, புது பாடல் பாடியே பாடுவோம் நம் தேவனே, புது பாடல் பாடியே. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாடுவோம் நம் தேவனே, புது பாடல் பாடியே பாடுவோம் நம் தேவனே, புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனே, புது பாடல் பாடியே பாடுவோம் நம் தேவனே, புது பாடல் பாடியே. வேதம் சொல்லுகிறபடி பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டு பாடும்படிக்கு அவர் துதிக்கும்படிக்கு ஒரு பழைய பாடப் போகிறோம். அந்த சமூகத்தில் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோமா? துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி
துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சினேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் அஞ்சினேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்தேனே ஜெயித்திடுமே பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்தேனே ஜெயித்திடுவே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எந்த நடுக்கலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே தேவன் இந்த நடுக்கலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே சர்வ வல்ல தேவன் தவறமாய் நின்று விடுவித்து காத்திடுவார் சர்வ வல்ல தேவன் தவறமாய் நின்று விடுவித்து காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க சீக்கிரமாய் வந்தார் கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க சீக்கிரமாய் வந்தார் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவே சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தங்கிடுவார் தூதர் பாதங்களில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர் ஒரு போதும் மாவே என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் ஒரு போதும் மாவே என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி வேதம் இப்படியா சொல்லுது எனக்கு அடைக்கலமா இருக்க உன்னதமான கர்த்தரின் தாபரமாய் கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேராது வாதியின் கூடாரத்தை அணுகாது ஆண்டவர் அடைக்கலமாய் கொண்டிருக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பொல்லாப்பு அணுகாது அப்படியே வாதி அணுகாது பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறப்பனால ஒரு பாடலை பாடுவோம் வாதிய கூடாரத்தை அணுகாது மகனே
மகை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடது நேரிடது மகளே. மகை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கத்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். மகை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. மகை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்துவிட்டோம், ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு, நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. மகை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. மகை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். மகை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. மகை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார், அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். மகை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. மகை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம், வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். மகை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. மகை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி
சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. மதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. மதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. தேவனை அடைக்கலமாய் அவர் தாபரமாய் கொண்ட ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே வாதி அணுகாதபடி பொல்லாப்பு நேடாதபடி கர்த்தர் அவளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் அது பூசப்படும் பொழுது கண்டு சங்காரத்துடன் கடந்து போவான். யாத்ராம் 12ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் மோசையிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ஈசோப்பு குழந்தைகளின் கொத்தை எடுத்து கிணில் இருக்கும் இரத்தத்தை தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்காலில் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால் இரண்டிலும் தெளியுங்கள். விடிய கால வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்திலே அதமிற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்களிலும் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதமிற்கு வரட்டாமல் வாசல்படி விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாய் கை கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்கப்பட்ட தேசத்தில் நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். இது நித்தியமாய் கை கொள்ள வேண்டிய காரியம். அன்றைக்கு எகிப்து தேசத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார், ஒரு ஆடை தெரிந்தெடுத்து ஒரு ஆட்டுக்குடி தெரிந்தெடுத்து அதை பஸ்காவை அடித்து அந்த இரத்தத்தை நிலைக்கால் பூசுங்கன்னு சொல்லி அதை பார்க்கும்போது சங்காரதுதான் கடந்து போவான்னு சொல்லி நமக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி இருக்கிறபடினால அந்த இரத்தத்தை விசுவாசத்தோடு பூசும் பொழுது சத்துரு நம்ம இது ஜெயம் எடுக்க முடியாது. எந்த ஒரு மனிதன் அனுதினமும் கல்வாரியை நோக்கி பார்த்து இரத்தத்தை ஜனக்குள் கொண்டு வந்து சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் விசுவாசோடும் அவருடைய மரச்சட்டம் நிலைக்கால பூசுகிறானோ அந்த வீட்டை சத்துரு என்ன செய்ய முடியாது, தொட்ட முடியாது. ஏன்னால் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனம் சாத்தானே ஜெயித்தீர்கள் வார்த்தை நம்முடைய ஆண்டவர் சத்துருவை ஜெயிக்கிற கிருபையை கொடுப்பார். நிறைய வீட்டில் எழுதி போட்டிருப்பாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். எழுதி போடுவது மாத்திரமல்ல, அந்த இரத்தத்துக்குள் அர்ப்பணித்து கழுவப்படுற வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறது வாழ்க்கை. அப்படி சுத்திகரித்து இரத்தத்தை பூசும் பொழுது இரவின் பயங்கரத்துக்கு விலக்கி ஒரு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இது ஒரு ஆராதனை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இது தலைமுறை தோறும் கை கொள்ள வேண்டிய காரியம் என்று வேதத்தில் எழுதப்பட்ட இருக்கிறது. அதனால நாம் ஆராதிக்க இப்படி அர்ப்பணிப்போமா? இந்த இரத்தத்தை விசுவாசத்தோடு பூச போகிறோம், நமக்குள்ளே கொண்டு வர போகிறோம். சங்காரத்துடன் கடந்து போகும்படிக்கு, வாதை கூடாட்சி அணுகாதபடிக்கு, ஆண்டவரை பாதுகாக்கும்படிக்கு அப்படி அர்ப்பணிப்போமா? முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். அவரே நமக்கு பரிகாரியா இருக்கிறார். நானே உன் பரிகாரியை கர்த்தர் சொன்ன கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காய் அவர் பரிகாரமாய் சிலுவையிலே பலியானார். உங்களை என்னை மீட்கும்படிக்கு ஏதோ ஒரு நாள் நான் என் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு சுத்திகரிச்சு நடுற அல்ல, அனுதினமும் சுத்திகரிப்பு. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அனுதினமும் இயேசுவின் இரத்தத்துக்குள் சிலுவையின் அடியில் சிலுவையின் கீழ் கடந்து வர மனிதனுக்கு இளைப்பாறுதல் உண்டு, சமாதானம் உண்டு. சத்துரு அவனை தொட அதிகாரம் இல்லை, தொட முடியாது. ஆண்டவர் எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாப்பார். உலகத்தின் அதிபதி வரும்பொழுது கடந்து போகும்படிக்கு, அந்த இரத்தத்தை கண்டு கடந்து போகும்படிக்கு தேவன் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படி அர்ப்பணிப்போமா? அந்த சமூகத்தில் இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்க போகிறோம். இது ஒரு ஆராதனை. அதை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே உங்கள் இரத்தத்தினால் என் கழுவுங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் இரத்தத்தை விசுவாசத்தோடு எங்கள் வீடுகளில் நிலைக்காலில் மரச்சட்டத்தில் பூசுகிறோம் ஐயா. என் குடும்பத்தார் ஒவ்வொருவரும் இயேசுவின் இரத்தத்துக்குள் அர்ப்பணித்து எங்கள் ஆராதிக்கிறோம் சொல்லி அர்ப்பணிப்போமா? ஆராதிப்போமா?
அவர் நல்லவர், அவர் நமக்காய் பலியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவனுக்கு சொல்ல போகிற நேசரேயும் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி என்று சொல்லி ஆர்வமுடன் பாடி துதிப்பேன் என்று அர்ப்பணித்து பாடி ஆராதிக்க போகிறோம். அர்ப்பணித்து பாடுவோமா? அடைக்கலமே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே பரிசுத்தரே என்னை படைத்தவரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. உம்மள்ள செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை எண்ணங்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா.
நீதியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. அப்படியே அர்ப்பணிப்போமா, உண்மையாய் நோக்கி பார்ப்போமா, அவரை உண்மையாய் ஆவியோடு தொழுதுகளை அர்ப்பணிப்போம். பிதாவை தொழுது காலம் எங்கும் வரும். அப்பொழுது அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுதுகளான வார்த்தை இப்படி ஆவியோடு உண்மையாக அர்ப்பணித்து சிலுவின் கீழே தஞ்சமாய் வந்து, ஆண்டவரே உங்கள் இரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும் ஐயா, உங்கள் இரத்தம் எங்கள் மீது பூசப்படும்படி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உங்களை அடைக்கலமாய் கொண்டு உங்கள் தாபரமாய் கொண்டிருக்கிறபடியினால் வாதையும் கூடாரத்தை அணுகாதபடி பொல்லாப்பு அணுகாதபடி தகப்பனே நீ பாதுகாக்கும்படியா அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அப்படியே ஆராதிக்க போகிறோம். இயேசுவின் இரத்தத்தை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் எகிப்து தேசத்தில் அந்த பஸ்காவின் நாட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்ட போது பூசப்பட்ட போது எகிப்தின் தேவர்களுக்கு அவர் நீதியை சரிகற்றினார். அதுபோல அந்த இரத்தத்தினால் உங்களை மூடிக்கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் முன்னே வணங்கி வந்த விக்கிரகாவின் போராட்டம் இல்லை என்றால் உங்கள் முன்னோர்கள் வணங்கி வந்த விக்கிரகாவின் போராட்டம் அதன் மீது கர்த்தர் நீதியை செலுத்துவார். அதை உரிமை பாராட்டாதபடிக்கு அதன் மூலம் போராட்டம் வராதபடிக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பிசாசு உரிமை பாராட்டி அது கடந்து வரும் பொழுது இந்த இயேசுவின் இரத்தத்துக்குள்ள ஒப்புக்கொடு சுத்திகரித்து அர்ப்பணித்து அவரை ஆராதிக்கிற வேளையில் இயேசுவின் இரத்தத்தில் பிறந்தவர் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு சாத்தான் அவன் அடங்குவான். நான் புருஷன் பிறக்காமல் மாம்சத்தை பிறக்காமல் ஆவியினால் இரத்தத்தினால் பிறந்தவர்கள் நமக்குள்ள கிறிஸ்துவின் இரத்தம் மூடும்படி அதை ஆராதித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த முன்னோடைய கருத்தில் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அப்பொழுது எகிப்தின் தேவனுக்கு நீதியை சரிகட்டின கர்த்தர் அவர் நீதியை சரிகட்டு வர எல்லா விக்கிர ஆவிகள் மீதும் குடும்பத்தார் முன்னோர்கள் வணங்கி வந்த விக்கிர ஆவிகள் மீதும் உங்கள் பெற்றோர் ரட்சிக்கப்படாமல் ஒருவேளை அவர்கள் விக்கிரத்துக்கு இருந்தால் அதன் கிரியைகள் மீது ஆண்டவர் நீதியை சரிகட்டும்படி கடந்து வந்திருக்கிறதுனால அந்த இரத்தத்தை உரிமை பாராட்டி நம்ம ஆராதிக்க போகிறோம். அப்படியே அர்ப்பணித்து ஆண்டவனுக்கு அப்படியே சொல்லி மகிமைப்படுத்தி துதிக்க போகிறோம். மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ என்று சொல்லி விலையேற பெற்ற இரத்தத்தினால விடுதலை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஏதோ எனக்கோ ரசிக்கப்பட்ட பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பிக்கட்டுன்ற அல்ல, அனுதினமும் ஆராதிக்க மடிக்கு அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது எந்த வாதையும் எந்த பொல்லாப்பும் அணுகாதபடி அவரே பரிகாரிய கத்தரா இருந்து அவர் விடுதலை கொடுப்பேன் வாக்கு கொடுக்கிற ஆராதிப்போமா? மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ
விசுவாசமாய் பாடுவோமா? பெற்று உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை
ஆராதிப்போமா? எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அர்ப்பணிப்போம் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய். அது ஒரு ஆராதனை, அது நித்திய நியமமாக தலைமுறை தோறும் அதை செய்ய வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சபைக்குரிய சிலை விட்டு விடுவது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவும். நாளான சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவங்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கும் விரோதத்தை பட்சிக்கும் கோபாக்கினமே இருக்கும். தேவனை குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார். நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்யும்போது பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனி கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரே தரம் அடிக்கப்பட்டார். நமக்காய் பலியாகி இரத்தத்தை அவர் கரங்களில் ஏந்தி நமக்காய் பிதாவின் வலது பாசை இருந்து அவர் பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பிரதான ஆசாரியராய் அவர் இரத்தத்தை கருத்தில் ஏந்தினவராய் மகா பரிசுத்தத்திற்குள் அவர் பிரவேசித்து நமக்காய் ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. வேறொரு பழி இனி இராமல் நாம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்து மனப்பூர்வமாக பாவம் செய்தோன்னு சொன்னால் ஆண்டவரை காலின் கீழ் மிதிக்கிறோம். அப்படி இராதபடிக்கு இன்றைக்கி அர்ப்பணிக்க போகிறோம். அநேக தெய்வ பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று துணிகரமாய் பாவம் செய்கிற அப்படின்னால அங்கே வாழ்க்கையில் சத்துரு அநேகருடைய வாழ்க்கையில் சீரழிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அது அடுத்த சந்ததியை பாதிக்கிறது. அப்படி இராதபடிக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய முன்னோர்கள் செய்த காரியம் எதுவும் நம்மை தொடாதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தால் பிறந்த நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கும்படி நம்ம கிருபை கொடுக்கும்படி அர்ப்பணிக்க போகிறோம். ஏனால் வேதம் சொல்கிறது, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான்னு சொல்லி. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். அவங்க குடும்பத்தில் பெற்றோரோ இல்லை அவங்க தாத்தா பாட்டியோ முன்னோர்களோ யாராக இருந்தாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒருவேளை அவங்க பின்வாங்கி போயிருந்தா இல்லை விக்கிராவிக்குள் இருந்தா அது தொடரும். அப்படி இராதபடிக்கு அவங்க செய்கிற காரியம் மிகுந்த நன்மையை கெடுக்குமா? பாவியாவிய ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான்னு வார்த்தை முடியாது. அப்படி இராதபடிக்கு நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தை விசுவாசத்தோடு யார் பூசுகிறார்களோ, யார் உண்மையை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே இன்றைக்கு ஒரு விடுதலை. சங்காரதன் கடந்து போகும்படிக்கு, அந்த இரத்தத்தை கண்டு கடந்து போகும்படிக்கு, வாதி அணுகாதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு அந்த கிருபை கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே பிள்ளைகளாக இருக்கும்படி அவனை தேர்ந்தெடுத்தவர், ஒரே தகப்பனை பிள்ளைகளை வைத்திருக்கிற ஆண்டவர், நமக்கு பிதா பரம தகப்பன் அவர் ஒருவரே. அப்படியாய் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் மெய்யாக விடுதலை கொடுப்பேன் வாக்கு பண்ணுகிறார். இந்த நாளிலே எகிப்தின் தேவர்களுக்கு நீதியை சரிகட்டினவர், முன்னோர்கள் வணங்கி வந்த பாரம்பரியமாக கருதந்து ஆண்டு விடுதலை கொடுத்து நீதியை சரிகட்டும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுத்து ஆண்டு நோக்கி பார்க்க போகிறோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் என்று சொல்லி அர்ப்பணித்து விசுவாசமாக கரங்கள் தட்டி பாடுவோமா? அவர் கொடுக்கிற விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, விலையேற பெற்ற விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஒப்பு கொடுப்போம். விசுவாசத்தோடு விசுவாசிக்கிறவர்களுக்குள் தேவன் இந்த கிரியை நடப்பிக்கும்படி கடந்து வந்திருக்கிறப்ப பாடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் சொல்லி ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை எல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம்,
எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். உமது சடங்கள் முன்பில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். இரட்சணிய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். இரட்சணிய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. நிரப்பகாவியானவரே, இரட்சத்தினால் சுத்திகரிப்பு, இரட்சத்தினால் விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே உங்க இரட்சத்தின் வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு சடங்கும் இறங்கட்டும் ஐயா. வாதை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நேடாதபடிக்கு, சத்துருவின் கீழ் முறையடிக்கப்படபடிக்கு, விக்கிரகம் நீதி செலுத்தபடிக்கு பஸ்காட்டுகளின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் இப்படி இறங்குவதாக, இப்படி இறங்குவதாக. இரட்சத்தின் வல்லமை ஒவ்வொரு மூடுவதாக. கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். இறங்குச்சும் ஐயா, இயேசுவின் இரத்தம் இறங்குவதாக, இயேசுவின் இரத்தம் இறங்குவதாக. ஆண்டவர் சத்திர போராட்டம் நிரப்பமாகும்படிக்கு, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படிக்கு நிரப்புவீராக. ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் ஆளுகை திராவிட வல்லமை இப்ப இறங்குச்சும் ஐயா. உங்க இரத்தம் இறங்கட்டும். இந்த நாளில் சிறையிருப்பு மாறுவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய வல்லமை விடுவிக்கும்படிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே வார்த்தையை உறுதிப்படுத்தபடி செயல்படுங்க. நிரப்புங்க ஐயா. சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். பலத்தக அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகள் எல்லாம் ஜொலித்திடுமே. பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகள் எல்லாம் ஜொலித்திடுமே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். பலத்தக அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரிக்கும். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகள் எல்லாம் ஜொலித்திடுமே. பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகள் எல்லாம் ஜொலித்திடுமே.
சுத்திகரிங்க. ரத்தத்தினால ஜெயம் எடுக்கும்படிக்கு ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால சாத்தானை ஜெயித்து மாத்திடும்படி சத்துருவை ஜெயிக்கும்படிக்கு இப்ப உங்க வல்லமை இறங்குச்சுமே ஐயா. ஒரு வல்லமை இறங்குவதாக ஆண்டு ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருக்கும் எப்படி இறங்கி சுத்திகரிச்சு ஆண்டு எல்லா பொல்லாப்புக்கு விலைக்கு பாதுகாக்கும்படிக்கு வாதியை அணுகாதபடி பாதுகாக்கும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை எப்படி இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஜெயத்தை சுதந்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டு பலத்தாபிஷேகம் ஒரு பலத்தாபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. சபைகள் ஜொலிக்கும்படிக்கு பரிசுத்தம் அலங்காரமாக இருக்கும்படிக்கு நித்திய நாளானது ஆண்டு ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கும்படிக்கு இப்ப நிரப்புங்க ஐயா, இப்ப நிரப்புங்க ஒரு சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா. அப்படி அந்நிய பாசல பேசுவோமா நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைங்க, அப்படி அந்நிய பாசல பேச போகிறோம். எதற்கு தெரியுமா? எகிப்தின் தேவனுக்கு நீதியை சரி கட்டினவர், நீங்க முன்னோர்கள் வணங்க வந்த விக்கிராவிகளுக்கு ஆண்டவர் நீதியை சரி கட்டும்படிக்கு கிரியை செய்யாதபடிக்கு அடி கிரியில் முறையெடுக்கப்படும்படிக்கு இப்ப அப்படி பேச போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும் ஐயா, ஒவ்வொருவருக்கும் இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஓ ரம்மல ஷபல தரபல பர லிமிகமர ஷபரோ தரபல பர விசுவாசமாய் விசுவாசமாய் பேசுவோம். ஓ ரம்மர் உங்க வாழ்க்கையில நன்மை கெடுக்கும், பாவி அவர்கள் செய்யற காரியம் மிகுந்த நன்மையை கெடுக்கும். அப்படி இராதபடிக்கு ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கும்படிக்கு அப்படி ஓப்புக்கடுதாடி பேசுவோம். ஓ ரிமிகமல ஷபல தரபல மரோ தரபர லிமிகமர தரபல பரோ தரபல பரோ தரபர ஓ ரிமிகமர ஷபல தரபல பர. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. நீ அப்படி ஆயக்கத்தை நிரப்புவதற்கான விசுவாசித்த மக்களுக்குள்ள நீங்க கிரியை நடப்பித்திருக்கீங்கன்னு சொல்றீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ அப்படியே கிரீசேக்கா நன்றி ஆண்டவரே. நீசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நீசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆம் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்துக்குள் நாங்கள் நுழைந்து விட்டோம், உம்முடைய கிருபைக்குள் நாங்கள் வந்து விட்டோம் தகப்பனே. இனி எந்த தீங்கும் அணுகாது, தீங்கு உன்னை அணுகுவதில்லை. கொடுமைக்கு தூரமாகாய், திகிலுக்கு தூரமாவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கொடுமைக்கு தூரமாகட்டும், திகிலுக்கு தூரமாகட்டும், ஒரு தீங்கும் நம்முடைய பிள்ளைகள் அணுகாதபடி, எந்த வாதையும் அணுகாதபடி கர்த்தர் இந்த நாட்களில் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, கொடிய கொரோனாவுக்கும் டெங்கு காய்ச்சல்களுக்கும் இப்பொழுது வருகிற மஞ்சள் காமாலை போன்ற வியாதிகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பீராக. நல்ல சுகத்தை, பலத்தை, சத்துவத்தை கொடுப்பீராக. இவருடைய தேவைகள் எல்லாம் பரிபூர்ணமாய் சந்திக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆளுகையின் பிரசன்னத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். கர்த்தர் பலத்த காரியங்களை, பெரிய காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்யும். +2 பிள்ளைகள் ஆண்டவரை பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுதும் போது, செய்யும் போது அவர்களை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணி கர்த்தருடைய ஞானத்தால் நிரப்பும். எல்லாம் உம்மால் ஆகும், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாருடைய தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்வோம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். இன்றைக்கே தருவேன். நம்பிக்கை உடைய சிறைகளே. இன்றைய செய்தியின் தலைப்பு நம்பிக்கை உடைய சிறைகள். வித்தியாசமான தலைப்பா தெரியுதுல, சிறைகள், நம்பிக்கை உடைய சிறைகள். ஓ, you prisoners of hope. prisoner, prisoner சிறை, prisoner சிறை கைதிகள். உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு பெயர் prisoner, சிறை கைதிகள், சிறைவாசிகள். Amen. You prisoners of hope, return to the stronghold. Even today I declare that I will restore double to you. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். I will restore double to you. அதை என்ன செய்வேன்? இன்றைக்கே தருவேன். Even today I declare, இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். யாருக்கு? நம்பிக்கையுடைய சிறைகளாய் அரணுக்கு திரும்புகிறவர்களுக்கு. ஆமென். ஆமென். ஆண்டவராய கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சிறைகளாய், நம்பிக்கையுடைய சிறைகளாய் வைத்திருக்கிற சிறைகள். என்ன வாழ்க்கை, ஒரே சிற வாழ்க்கை மாதிரி இருக்கு. ஒரு ஜாலியா இருக்க முடியல. சந்தோஷமா அவன் ஆடுறான், பாடுறான், குதிக்கிறான், சினிமாவுக்கு போறான், சீரட் குடிக்கிறான், பல இடங்கள்ல உல்லாசமா இருக்கிறாங்க, ஊர் சுத்துறாங்க, எப்படியோ வாழ்றாங்க. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவை நான் குலதெய்வமா ஏத்துக்கிட்டேன். அதுக்காக நான் ஜாலியா இருக்கக்கூடாதா? நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதா? அல்லது ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து பார்ட்டிக்கு அங்கே இங்கேன்னு போய் அப்படிலாம் இருக்கக்கூடாதா? ஒரே போர் அடிக்குது, ஒரே போர் அடிக்குது. இப்படி வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோமே. உலக மனுஷனை பாருங்க எப்படி இருக்க. ஒருத்தர் சொன்னாங்க, உங்க சம்பாத்தியத்துல 50% உங்களை பார்த்துக்கிறதுக்கும் உங்களை அழகுபடுத்துறதுக்கும் செலவழிங்க. 25% மனைவி மக்களுக்கு கொடுங்க. 25% உடைய எதிர்காலத்துக்கு சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 106 கிலோ இருந்த ஒரு மனிதன் இப்ப 70 கிலோவா ஒரு மாசத்துல ஆயிட்டாங்க. அப்படி ஒரு இடம் இருக்கு, இந்த மதுரையிலேயே இருக்கு. அங்க போய் அவங்க ஒரு பானம் கொடுக்குறாங்களாம். அந்த பானத்தை குடிச்சு இது பண்ணும்போது அப்படி இதாகிறாங்க. பாருங்க இந்த போட்டோவை. அப்படியே ஜீன்ஸ் பேண்ட் போட்டு சட்டை போட்டு இன் பண்ணி பார்த்ததில்லை, இது பண்ணி பார்த்ததில்லை. பார்த்தா ஏதோ ஒரு சாமியார் மாதிரி பயங்கர பெருசா, பயங்கர தொந்தியா, அப்படி இப்படி இருந்தவர் எப்படி இருக்கிறாரு பாருங்க. அந்த இடத்துல சொல்ற வார்த்தை, 50% உங்களை அழகுபடுத்துறதுக்கு செலவழிங்க, 25% வீட்டுக்கு மனைவி மக்களுக்கு சாப்பாடுக்கு கொடுங்க, மீதி 25% உங்களுக்காக வச்சிருங்க. இதுதான் அந்த இயக்கத்தினுடைய கொள்கை அப்படின்னு சொன்னாங்க. போட்டாவெல்லாம் காட்டினாங்க, பார்த்தேன். பழைய போட்டாவையும் காட்டினாங்க. அந்த சட்டை போடாம, பனியன் போடாம, அந்த பெரிய வயிற்றோட பெரிய தொந்தியோட அப்படி இருக்கக்கூடிய அந்த போட்டாவையும் காட்டினாங்க, இதையும் காட்டினாங்க. பார்த்தேன். ரைட், ஸ்லிம் ஆகணும், அழகாகணும், நல்லதுதான். ஆனா மனைவி மக்களை கவனிக்காம, வீட்டுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம, சம்பாத்தியத்தில் 25% மட்டும் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு 75% தானே இது பண்றது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நிறைய வாலிபர்களும் நிறைய கிறிஸ்தவர்களும் என்ன செய்யறாங்க, வாழ்க்கை போரடிச்சிருச்சு. கிறிஸ்தவனா இருக்கிறதுனால நான் ஏன் இப்படி இருக்கணும்? ஏன் மற்றவங்களா செய்யலையா?
அவங்கெல்லாம் அப்படி இருக்கலையா, அவங்களும் கிறிஸ்தவங்க தானே, அவங்க பரம்பரையா ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் இப்படி சாலியா இருக்கும்போது நாங்க மட்டும் என்ன இழிச்சவாயனா, நாங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறாங்க. பெரியவங்களும் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஆனா அவர்களை பார்த்து இன்றைக்கு தேவன் சொல்கிற வார்த்தை, மகனே மகளே, நீ சிறையிருப்பில் தான் இருக்கிறாய், நீ சிறை கைதியாய்த்தான் இருக்கிறாய். ஆனால் அன்றைக்கு நாம் எதற்கு சிறையாயிருந்தோம்? ரோமர் 7:23, என் அவயவங்கள் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம் என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. ஐயா, நான் செய்யறது எனக்கே பிடிக்கல, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ, ரோமர் 7 முழுசு வாசித்தீங்கன்னா போட்டிருக்கோம், நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதையே செய்கிறேன். இப்படி இருக்க நான் செய்யலைங்க, எனக்குள்ள யாரோ ஒரு ஆளு, ஏதோ ஒரு பிசாசு, ஏதோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒன்று என்னை அப்படி செய்ய வைக்குது. இதை நீ எடுத்தியா, இங்க வச்சிருந்தேனே இதை எடுத்தியா, காணமே. நான் எடுக்கல, என் கைதான் எடுத்துச்சு. நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நைட்ல உட்காந்து இப்படியே யூடியூப் செய்தியோ அதையோ இதையோ அல்லது இன்ஸ்டாகிராமோ தேவையற்ற காரியம் பார்க்க கூடாதுதான் நினைக்கிறேன். ஆனா எல்லாரும் தூங்கின உடனே அதை பார்க்காம என்னால் இருக்க முடியல. நான் விரும்புகிறத செய்யாம நான் வெறுக்கிறது தான் செய்கிறேன். எனக்கு நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். இப்படி இருக்க நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இந்த வார்த்தைகளை யார் சொல்றா? பவுல் அப்போஸ்தலன். அவரே இப்படி சொல்லும் போது நானும் நீங்கள் என்ன விதி விலக்கா? சொல்லுங்க. நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவம். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். யோவான் 8:34 சொல்லுகிறது. யோவான் 8:34, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். I say unto you, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நீதிமொழி 22:7, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கிட்டோம், நம்ம அடிமை தான். அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறு ஒன்றிலும் நீ கடன்படாது இருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 13ஆம் அதிகாரத்தில் அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. ரோமர் 13, அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறு ஒன்றிலும் கடன்படாது இருங்கள் அப்படின்னு ஆண்டவராய கர்த்தர் பவுல் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். பாருங்க 8ஆம் வசனம் 13:8, ஒருவரிடத்திலும் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். ஏனென்றால் கடன் பற்றவன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நாம் பல காரியங்களுக்கு அடிமையாய் இருக்கிறோம். தீத்துவின் புத்தகம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தீத்து 3:3, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் புத்தியினமா சில காரியத்தை செஞ்சோம் தெரியாம. சில சமயம் பெற்றவர்களோ பெரியவர்களோ ஊழியக்காரனோ இப்படித்தான் நீ இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும் சொன்னா நீ என்னையா சொல்றது, நான் என்னையா கேட்கறது, என் இஷ்டப்படிதான் நடப்பேன், நீ சொல்லிக்கிட்டே இரு, நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்படியாதவர்களா நடந்தோம்.
வழி தப்பி நடக்கிறவளா இருந்தோம். பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும். எதுக்கு இச்சைகளுக்கு அடிமையா இருந்தோம், இன்பங்களுக்கு அடிமையா இருந்தோம். வெளியில அது தெரியாது. வெளியில பார்த்தா நல்ல இவர மாதிரி உண்டா அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வேஷம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய், வழி தப்பி நடந்தவர்களாய், பலவிதமான ஆழத்துல அடி ஆழத்துல ஆசை, இச்சை, சுய இன்பங்கள், தனக்குத்தானே பல அசுத்தமான கிரியைகள், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஓணானை போல தரையிலே சிந்தி சீரழிக்கிற காரியங்கள் வாலிபர்கள் மட்டுமல்ல, பெரியவர்கள், திருமணமானவர்கள், இன்னும் தாத்தா பாட்டி. ஒரு தாய் இப்படியா சொன்னாங்க, பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க, 65-70 வயசு நெருங்கிருச்சு. ஆனா எப்ப பார்த்தாலும் அசுத்தமான அருவருப்பானதை டிவியில என்னமோ பாலியல் பாடங்கள் சொல்லி தர்றாங்களாம். அதை இரவு நேரத்தில் செல்போன்லயே என்ன செய்யறாரு போட்டு அதையே பார்த்து இந்த மனுஷன் தன்னை கெடுத்துக்கிறார். ஒரு வயதான தாயார் தன்னுடைய கணவனை குறித்து இப்படியாய் சொல்லி அழுதுட்டு போனாங்க. என்கிட்ட இல்லை, என் மனைவிட்ட. ஏன்னா ஆண்கள் சில காரியங்களை ஆண்கள்கிட்ட தான் பேச முடியும், பெண்கள் பெண்கள் தான் பேச முடியும். ஸோ இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமையாகிறார். தீத்து 2:3 சிலர் என்னவென்றால் மதுபானத்துக்கு அடிமைகளாய் மாறி போனார்கள். மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களாகவும் அப்படின்னு போடப்பட்டிருக்குதுன்னா அடிமைப்படாம இருக்கணும். அடிமைப்பட்டிருந்தாங்க அன்றைக்கு இருந்ததான அந்த பட்டணத்தார். விட முடியல, துடிக்கிறாங்க. இது போல சில பழக்கங்கள். கலாத்தியர் நிறுவம் 4:3-9. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். உலகத்தின் வழிபாடு, உலகத்தின் வழிபாடு. உலகம் எப்படி நடக்குது, உலகத்தான் எப்படி வாழ்றான், உலகத்தான் எப்படி ஸ்டைல் பண்றான், உலகத்தான் எப்படி ட்ரெஸ் பண்றான். அந்த காலத்துல நடுவுல இங்கனக்குள்ளதான் எல்லாருக்கும் வழுக்க விழுக்கும், சுத்தியிலும் முடி இருக்கும். இப்போ சுத்தியிலும் வழுக்க தலையில இங்க மட்டும் கொடைக்காலால் முளைச்ச மாதிரி பார்த்தா அங்க 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 ட்ரெஸ்ஸை கிழிச்சு அப்படி ஒட்டு துணியை வச்சு தையல் போட்ட மாதிரி பேண்ட். ஐயா, இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஓட்டை, இந்த இடத்துல இவ்வளவு பெரிய வேட்டை. அந்த காலத்தில் ஆலயத்துக்காவது அப்படி போயிட்டு வராம இருங்க, அடுத்தவங்களை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி இல்லாதபடிக்கு. உங்களோட நடையோ உடையோ எதுவோ உலகத்தான போல ஒரு நாள் இருக்கக்கூடாது. அவங்கள மாதிரி சடங்காச்சாரம், இவங்கள மாதிரி சடங்காச்சாரம். ஐயா, கிறிஸ்துவ பொங்கல் கொண்டாடலாம் சொல்லுவாங்க, நீ தீபாவளி கொண்டாடலாம், என்ன செய்யறது, கொடுக்கறத மூஞ்சில் அடிச்ச மாதிரி வேண்டான்னு சொன்ன வருத்தப்படுவாங்களே, வாங்கிட்டு தூர விட்டு எறிஞ்சிருவோம். அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, அவங்களே ஆயுத பூசம் கொண்டாடு, காரை கழுவிடுறாங்க, கார்லாம் வசனம்லாம் போட்டிருக்கு, நீ என்னடா என்னமோ சர்ச்சுக்கு போனாப்புல பெரிய அளவில் இது பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அடுத்தவங்க செய்யறது மற்றவங்களுக்கு இதா. தேவ பிள்ளைகளை, இப்படியாய் உலகத்தின் வழிபாடுகளுக்கு, உலகத்தின் சடங்காச்சாரங்களுக்கு, உலகத்தின் உல்லாசங்களுக்கு, உலகத்தின் காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்ட சிறை கைதிகளாய் ஒரு நாளிலே இருந்தோம். 8-9. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். ஆண்டவர் எனக்கு தெரியாது, அதனால என் சுவாபத்தின்படி நான் என்ன செஞ்சேன், தேவர்கள் அல்லாதவருக்கு எது எது தேவன் இல்லையோ அதுக்கெல்லாம் அடிமையா இருந்தோம், அதுக்கெல்லாம் அடிமையா இருந்தோம். 9. இப்பொழுது தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பெலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு, இது என்னது, பெலன் இல்லாத, யூஸ்லெஸ், இது தேவையில்லாதது,
பலனற்றது வெறுமையானதுமான இந்த வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் நீங்கள் அடிமைப்பட விரும்புகிறது எப்படி? நான் கேட்கல, இந்த வேதம் கேட்கிறது உங்களை பார்த்து. நீங்க தேவனால அறிஞ்சிருக்கிறீங்க அல்லது தேவனால அறியப்பட்டிருக்கிறீங்க. அப்படி இருந்தும் இன்னமும் அந்த பழைய வாழ்க்கை, அந்த பழைய சுபாவம், அந்த பழைய பழக்கம், எங்க ஜாதி பழக்கம், எங்க குடும்ப பழக்கம், எங்க ஊர்ல இப்படித்தான் நாங்க முறை செய்யணும், இப்படித்தான் நாங்க நடப்போம், இப்படித்தான் காது குத்துவோம், இப்படித்தான் நாங்க கடா வெட்டுவோம், இப்படித்தான் பண்ணுவோம். ஐயா, மற்றவங்க எல்லாம் கோயில போய் மட்டும் இருக்கிறாங்க. நாம கிறிஸ்தவ கோயில போய், வேளாங்கண்ணிக்கு போய், அல்லது வேற எங்க குருசடின்னு சொல்லி கேரளா இருக்க அந்தோனியார் மொட்டை, என்னென்னமோ மொட்டைங்க, இந்த விதமா இப்படி இப்படி பட்ட காரியங்களுக்கு நீங்க போவது எப்படி? ஐயா, தட்டு தூக்கி அறியாம செஞ்சுட்டோம் ஒரு காலத்துல, இப்ப அறிஞ்சிட்டீங்க. இனி மறுபடியும் இப்படிப்பட்ட காரியங்களை அடிமைப்பட்டுடாதீங்க. ஆமென். ஆமென். 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நான் எதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்? நான் எதற்கு நாம் கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அறியீர்களா? நோயினாட் அப்படின்னு ஒரு செய்தி இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கிறேன். ஒரு 7 பாயிண்டோட இருக்கு. யூடியூப்ல போய் பார்த்து பாருங்க. நீங்க தான் ஒப்பு கொடுக்குறீங்க. நான் ஒப்பு கொடுக்காம எந்த ஒரு காரியமும் எனக்குள்ள நுழையல. ஒரு தாயார் இப்படி சொன்னாங்க, ஊசி இடம் கொடுக்காம நூலு உள்ள நுழையுமா? நான் என் இருதயத்தை திறந்து கொடுக்கலன்னா அது எப்படி எனக்குள்ள வரும்? எந்த இடத்துல ஓட்டை இருக்கு, எந்த இடத்துல உடசல் இருக்கு, என்னுடைய அரண், என்னுடைய காம்பவுண்டு, என்னுடைய இது எங்க சரியில்லை யோசித்து பார். எங்க இருக்கு யோசித்து பார். பார்த்து மனம் திரும்ப. நான் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் குடியிருந்தேன். முன்பக்கம் மட்டும்தான் காம்பவுண்டு சுவர், சைடில் எல்லாம் சும்மா தான் இருந்துச்சு. நான் இந்த முள்ளு மரத்தை வெட்டி இந்த உச்சப்பரம்பில் இருக்கிற சில சகோதரிமார்களை கூப்பிட்டு அவங்கள கட்டை மாதிரி கட்டி வச்சு ஒரு இது போட்டிருந்தேன். அந்த முள்ளு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு இந்த சருகெல்லாம் காஞ்சிடும். இந்த ஆட்டுக்குட்டியை சில இதுகள்லாம் அதை இப்படி இப்படி செஞ்சு அதெல்லாம் உடச்சிட்டு பிச்சுட்டு உள்ளே வந்துடும். இருக்கும்போது விரட்டி விட்டுருவேன். சில நாள் ஊழியங்களுக்கு வெளியூர்களுக்கு மற்ற இடங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எல்லாத்தையும் என்ன செஞ்சு கடிச்சு கடிச்சு போட்டோம். அங்கே போட்டிருக்க காய்கறிகள் செடிகள் எல்லாம் நான் வந்து பார்க்கும்போது கதவை திறந்து வீட்டுக்கு போகணும் இல்லையோ அந்த செடிகளை பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். சே, குழந்தை மாதிரி ஆசாசையாக வளர்த்தனே. அதில் சில தம்பிமார்கள்லாம் வருவாங்க. அவங்க வரும்போது சும்மா அவங்க கை இருக்காது, கரெக்டாக அந்த செடியை கிள்ளுவாங்க, அந்த பூவை பிப்பாங்க. இன்றைக்கி இறங்கி போகும்போது அந்த செடியை ஒரு நோண்டி அதை ஒரு பிச்சா அவங்க செய்யணும்னு நினைக்கிறது கிடையாது. அது விளையாட்டு. இங்கிட்ட போகும்போது அப்படி ஒரு தட்டு, இங்கிட்ட வரும்போது ஒரு தாளம் தட்டுறது, அப்படி ஆடுறது ஓடுறது, அப்படி ஆடுறது ஓடுறது சொல்லலை. அவங்களால அது ஹேபிட், பழக்கம். ஏன்னா நம்ம தான் இடம் கொடுத்துட்டோம். ஆண்டவரே, எந்த சத்துருவோ எந்த தீய காரியமோ என் உள்ளத்துல என் இல்லத்துல வர்றதுக்கு நான் திறந்து வச்சிருக்கிறேன். என்னுடைய காம்பவுண்டு சுவர் சரியா இருக்குது, என்னை சுற்றி அரண் கரெக்டா இருக்குது, அடப்பு சரியா இருக்குதுன்னு சொன்னா உள்ள எதுவும் வராது. சிறு நரிகளையும் குழி நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. உன்னத பாட்டின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல அங்கே சொல்லப்படும்.
உங்க வாழ்க்கை பூவும் பிஞ்சுமா இருக்கு. இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் தரீங்களா, நிறைய இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த வீட்டு ஓனரு, பூவும் பிஞ்சுமா இருக்குங்க, இப்போ கீரை பருங்க மாட்டோம், கீரை பருங்க மாட்டோம். இவ்வளோ வாழை இருக்கு, 2 இலையை அறுத்து சாப்பிட வேண்டியதானே. இன்னும் கண்டே விடலைங்க. பக்கத்து துணக்கண்டு விடாம இந்த வாழையை அறுத்துட்டோம்னா அந்த வாழை தாறு சின்னதாயிரும், அல்லது வாழை கொலை போடுறதுக்கு 4000 சொல்றோம்ல. அது போல உங்களோட குடும்பத்துல சந்தோஷமும் சமாதானமும் அப்படியே இப்பதான் மலர்ந்து வருது. ஆனா உங்க தோட்டத்தை இன்னைக்கு கெடுக்கிறதுக்கு சின்ன சின்ன காரியங்கள், குழி நரிகள், சிறு நரிகள் அப்படியே சிறைப்படுத்துவதற்கு, நாசப்படுத்துவதற்கு வர்றாங்க. நம்ம தோட்டத்தை என்ன செய்யணும்? அடைச்சி வைக்கணும். தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய காலம் வந்தது. நான் இப்போ சாமுவேல் புத்தகம் தான் வாசிச்சுட்டு இருக்கேன். 2 சாமுவேல். நேற்று முதல் 2 நாளைக்கு முன்னாடி வாசித்த பகுதியில் 12ஆம் அதிகாரமா 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், 2 சாமுவேல் 11ல் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யுத்தத்துக்கு போகிற காலம், ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலம். அது யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் யுத்தத்துக்கு போகாம ஐயா வீட்டில் இருந்துட்டார். சரி, அந்த சந்தை மதியான வேலையில தியானம் பண்ணி முறையிடுவேன்னு பொருத்தனை பண்ணிட்டார். சங்கீதம் 55:17. ஆனா இது ஜெப நேரம்னு தெரியும், இது ஆராதனை நேரம்னு தெரியும், இது ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டியதுன்னு தெரியும். இன்னைக்கு சர்ச்சில் இந்த கூட்டம் இருக்குதுன்னு தெரியும், இன்னைக்கு இந்த ஆராதனை நான் செய்ய வேண்டிய என்னுடைய பாட்டு இதுன்னு தெரியும். ஆனா இந்த ஐயா என்ன பண்ணாரா? 2ஆம் வசனம், சாயங்காலத்துல தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும். அரண்மனையின் உப்பரிகை, உப்பரிகைனா பால்கனி. இந்த பால்கனி மாதிரி வீட்டில் உள்ள பால்கனியில இப்படி அப்படி வரும். எந்த நேரத்துல? ஜெபம் பண்ண வேண்டிய நேரம், துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணிட்டார். தியானம் பண்ணி முறையிடுவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ண தாவீது இப்ப சாயங்காலத்துல உலாவிக்கிட்டு இருக்கார். உப்பரிகையில உலாவுனதுனால தேவனுக்கென்று அர்ப்பணித்த, தேவனுக்கென்று நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதபடினாலதான் அவ்வளோ பெரிய பாவத்துல விழுந்து, இன்னைக்கும் வேதம் என்ன சொல்லுது? அத எவ்வளவுதான் மன்னிச்சாலும் அவன் செய்த காரியம் வேதத்தில் எழுதியிருக்கு. இங்கே மத்தேயு சுவிசேஷத்துல வம்ச பட்டியல் வருகிறது. அப்ப தாவீதை பற்றி, சாலமோனை பற்றி சொல்லும் போது, தாவீது தன் மனைவி இடத்தில், அல்லது தாவீது எல்லாரும் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் பெற்றான், யூதா அரசையும் சாரசையும் பெற்றான், இப்படிலாம் சொல்லும் போது, இவனை மட்டும் சொல்லும் போது, தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். என்ன வருது? என்னதான் இவன் கல்யாணம் மறு கல்யாணம் பண்ணாலும், தான் மனைவியா சேர்த்துக்கிட்டு இருந்தாலும், அவள் யாருடைய மனைவிதான்? உரியாவின் மனைவிதான் என்று இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இத 39 40 கிபி 40-44 வருஷத்துல மத்தேயு இதை எழுதுறார். இந்த சுவிசேஷத்தில் 40-44. ஆனா தாவீதுடைய ராஜா காலம் கிமு 1000. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் செஞ்ச பிறகு அந்த காரியம் அப்படியே தான் இருந்துச்சு. தேவ பிள்ளைய கர்த்தர் இந்த நாள்ல உங்களை சிறையாக்கி கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. உலகத்தின் வழிபாடுகள். 1 பேதுரு 1:18 முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை, யூஸ்லெஸ். நாங்க எங்க பாரம்பரியம், எங்க பழக்கம், எங்க ஊர் பழக்கம், எங்க ஜாதி பழக்கம், எங்க சமூக பழக்கம், இதெல்லாம் என்னது? கரப்டபிள் திங்ஸ், யூஸ்லெஸ் திங்ஸ், வீணானது. இதுல இருந்துதான் கர்த்தர் என்ன செய்யறாரா? உங்களை என்னை மீட்டெடுக்கிறார். விலையேற பெற்ற
வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே. என்ன ஆட்டுக்குட்டி? கிறிஸ்து. ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அருமையான தேவன், எதுக்கு நான் அடிமையை ஒப்பு கொடுக்கிறேன்? என் மனசுல ரகசியமா உள்ள ஓரத்துல அந்த ஆசை இருக்கு. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். என்னை பார்க்கிறவங்க என்னை திரும்பி ஒரு லுக்கு விட்டுட்டு போகணும். இல்ல, ஆடைகளை போடும்போது கை வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. யார் ஒருத்தரும் என்ன செஞ்சிடக்கூடாது, என்னை பார்த்து சலனம் அடையக்கூடாது அப்படின்னு. அந்த காலமெல்லாம் போயிடுச்சுங்க. பையங்கெல்லாம் போய் காலேஜ் வாசல்ல இருந்து அவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லி, என்ன இந்த உலக மனுஷன் சொல்லுவாங்கல்ல, சைட் அடிக்கிறதா, பொம்பளைகளை பெண்களை பார்க்கறது. ஏய் கொஞ்சம் இங்க இரு, இந்த கலர் பார்த்துட்டு வரேன். தங்கச்சி கிட்டக்க அண்ணன் சொல்றாரு, கலர் பார்த்துட்டு வரேன். அந்த காலம். இப்ப என்ன தெரியுமா? நீதிமொழியின் புஸ்தகம் 6 அதிகாரம் 25 வசனம், உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் அவள் தன் கண் இமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. கேமரா மாதிரி கண்ணு. யாருக்கு? பையனுக்கு கிடையாது, பெண்ணுங்களுக்கு. இன்னைக்கு தலைகில மாறிடுச்சு. அவள் கண்ணிமைகளால. தம்பி தங்கச்சி, யாராவது ஒன்ன கேமரா மாதிரி கண்டுபிடிச்சிடாது. சும்மா விளையாட்டு கூட சேர்ந்து நின்று ஒரு போட்டோ எடுத்துடாதீங்க. வாழ்க்கை சீரழிச்சோம். கண்ணிமைகளினாலே உன்னை பிடிக்க விடாதே. கேமரா மாதிரி ஆயிடுச்சு, வேதம் சொல்லுது. ஆகையினால அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. இதுவரைக்கும் நான் எதுக்கு ஒப்பு கொடுத்தேன்? அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் தேவையற்ற காரியத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்து என்னை விற்று போட்டுட்டேன். என்னை அடிமையா விற்று போட்டுட்டேன். இன்றைக்கு ரோமர் 6:17 சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிந்ததினாலே. எப்படி கீழ்ப்படிஞ்சீங்க? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம். ஆனா இன்னைக்கு உபதேச சட்டம், இந்த வேத வசனம், வேத வார்த்தை, ஊழியர் கொடுக்கக்கூடிய செய்தி, செய்தியில உபதேசம். என் உபதேசத்தினாலே சுத்தமானீர்கள் இயேசுவானவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த தேவ சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டீங்க. வேதம் இப்படி சொல்லுது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே. வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நீ நடவுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற அந்த காரியத்துல சரியா வசனத்துக்கு கீழ்ப்படுத்திட்டீங்கன்னா என்ன ஆயிருவீங்க? நீங்க விடுதலை ஆயிருவீங்க. ஆமென், ஆமென். 17 வசனம் வாசித்தீங்களா? 6:17 ரோமர். இப்ப 18-19 மறுபடியும் வாசிங்க. 18-19. பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். இதுவரைக்கும் இச்சைகளுக்கு அடிமையாயிருந்தோம், இன்பங்களுக்கு அடிமையாயிருந்தோம், மதுபானங்களுக்கு அடிமையாயிருந்தோம், உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமையாயிருந்தோம், தேவன் அல்லாதவர்களுக்கு அடிமையாயிருந்தோம், பாரம்பரியங்களுக்கு, பழக்க வழக்கங்களுக்கு, சடங்காச்சாரங்களுக்கு அடிமைகளாயிருந்தோம். இப்பொழுது நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். விடுதலையாக்கப்பட்டு என்னவானீர்கள்? நீதிக்கு அடிமைகளாய் மாறினீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்திலிருந்து மனுஷன் பேசுற மாதிரி பேசுறேன். உலகத்தான் பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி நான் பேசுறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நான் வாசிக்கிறேன். அக்கிரமத்தை நடக்கும்படி முன்ன நீங்க உங்க அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஒப்பு கொடுத்தீங்க. இப்ப என்ன செய்யுங்க? பரிசுத்தமான நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயவங்களை என்ன செய்யுங்க? நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க.
நீதிக்கு அடிமைகளாய் ஒப்புக்கொடுங்க. இயேசு கிறிஸ்து தான் நீதி. அவரே 1:31 அவரே தேவனாலே நமக்கு ஞானமும் மீட்பும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். தேவன் தான் நம்முடைய நீதி. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி பாவம் அறியாத அவரை உங்களுக்காக எனக்காக அவர் பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்து பாவி அல்ல, பாவமாக்கப்பட்டார். தேவ பிள்ளையே, உபதேச சட்டத்துக்கு சொல்ற உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்க. இப்படி கீழ்ப்படிஞ்சீங்கன்னா என்னன்னா 22 வசனம் 6:22 ரோமர் 6:22 நீங்க மனப்பூர்வமா பாவத்தை விட்டு விடுதலையாகி தேவனுக்கு நீங்க அடிமையானதுனால பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவு நித்திய ஜீவன். பரிசுத்தமாகும் நித்திய ஜீவன். இன்னொன்று உண்டுங்க, என்ன தெரியுமா? மனுஷனுக்கு அடிமையாயிராங்க. 1 கொரிந்தியர் 7:23 அந்த ஆளை பார்க்கல, அந்த பெண்ணை பார்க்கல, அல்ல அவங்களோட அந்த நேரத்தை கழிக்கலைன்னா என்ன ஆயிருது? இவனால இருக்க முடியல, இவங்களால இருக்க முடியல. மனுஷனுக்கு அடிமை. என்னதான் தெரியலங்க, அவன் சொல்லிட்டா பம்பரமா சுத்தம். யார் எதை சொன்னாலும் கேட்கல, ஆனா அவர் சொல்லிட்டா மட்டும் கேட்டுருவார். இங்க வா இங்க போவோன்னு சொன்னா அவ்வளவுதான் சிட்டா பறந்துருவார். மனுஷனுக்கு அடிமை, மனுஷனுக்கு அடிமை. நீங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டவங்க. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள். பொன்னினாலும் வெள்ளினாலும் அல்ல, குற்றமற்றது இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 6 கடைசி வசனம் சொல்கிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்க சரீரம் உங்க ஆவி தேவனுக்கு உரியது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம், சத்தியத்தை அறிந்தோம், சத்தியம் விடுதலை ஆக்கியது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ரோமர் 8:2 ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி என்னை பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. உபதேச சட்டம், தேவ வசனம், சத்தியத்தை அறிந்தோம், சத்தியம் விடுதலையாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னையும் உங்களையும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. ஆவியானவர், நானும் நீங்களும் ஆதரிக்கிற ஆவியானவர். ரோமர் 8:15 அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, ஆவியானவரை கொண்டு உங்களை விடுதலையாக்கிறார். சிறையாயிருந்தேன், இன்றைக்கு தேவன் என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்கினார். பாவம் மரணம் என்பது பிரமாணங்களில் இருந்து என்னை விடுதலையாக்கினது. ஆமென். இப்பொழுது நான் யார்? விடுதலை பெற்ற பெண்மான். அடின்ற ராஜா இல்ல, மிதின்ற மந்திரி இல்ல. நான் எப்படி ஜாலியா சந்தோஷமா இஷ்டத்துக்கு எங்கேயும் போவேன், எங்கேயும் இவரையெல்லாம் செய்வேன். ஏன்னா என்னை விடுதலை ஆக்கிட்டார், ரட்சித்தார்ல ஆண்டவர். விலையேறப்பட்ட ரத்தத்தினால விலையே இல்லாத என்னையும் உங்களையும் அவர் மீட்டு விலையேற பெற்றவனாய் மாற்றிவிட்டார். ஆமென், ஆமென். சாகா நவாஜி அம்மா இப்படி ஒரு லைன் பாடி இருக்காங்க, ஒரு லைன் பாடுவோமா? விலையேற பெற்று தீரத்தமி அவர் வீழாவி நின்று பாயூதி, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கிணையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்தே
உங்களுக்காக விலை மதிப்பே இல்லாத தன்னுடைய ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக ஆகாது தள்ளப்பட்ட கல்லை போல மதிப்பற்றவளாய் இருந்த என்னையும் உங்களை மீட்டெடுக்க கர்த்தர் செய்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் என்னையும் உங்களையும் விடுதலை ஆக்கியிருக்கிறார். இந்த உபதேச சட்டம், இந்த சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 Corinthians 3:17 விடுதலை உண்டு. விடுதலை கொடுத்திருக்கிறார். விடுதலையான நீங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கணும்? கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து விடுவிச்சாரு அப்படின்னு. ஆனா இப்ப என்ன செய்யறாங்கன்னா, எபேசியர் 4:8, சங்கீதம் 68:18, ஆண்டவர் சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்குகிறார். ஆமென். ஆமென். சிறைப்பட்டவர்களை சிறையா இப்ப ஆண்டவர் சிறையாக்குறார். எதுக்கு? மனுஷருக்கு வரங்களை கொடுக்க. 68:18 சங்கீதம், தேவரீர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு, மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு ஓடி உன்னதத்துக்கு ஏறி இருக்கிறார். நான் ஒரு காலத்திலே பாவத்துக்கு, கெட்ட பழக்கத்துக்கு, இச்சைகளுக்கு, இன்பங்களுக்கு, மதுபானத்திற்கு, உலகத்தின் வழிபாடுகளுக்கு, தேவன் அல்லாதவர்களுக்கு, அசுத்தத்துக்கு, அக்கிரமத்திற்கு, மனுஷருக்கு அல்லது மனுஷிகளுக்கு நான் அடிமையாய் இருந்தேன், சிறைப்பட்டு போனேன். ஆனால் இன்றைக்கு அந்த சிறையிருப்பிலிருந்து என் தேவனை நீ திருப்பி தனக்கு சிறையாக்கி கொண்டார். ஆமென். அப்பயும் நான் சிறை கைதி தான், இப்பயும் நான் சிறை கைதி தான். அன்னைக்கு யாருக்கு கைதி? உலகத்தின் கைதி. இன்றைக்கு உன்னதமான தேவனுக்கு நான் சிறையாகிறேன். ஆமென். ஏனென்றால் எனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு, துரோகியாய எனக்கு வரங்களை கொடுக்கும்படிக்கு என் தேவன் என்னை சிறைப்படுத்துகிறார். ஆமென். ஆமென். பிசாசுக்கு, பாவத்துக்கு சிறை கைதியாய் இருந்தேன். இப்பொழுது நான் தேவனுக்கு சிறை கைதியாய் மாறிவிட்டேன். ஆமென். ஒரு மனுஷன் போயிட்டு இருந்தாங்க. வழியில ஒருத்தன் குற்றுயிரும் கொலையுமா கிடந்தானாம். அவனை பார்த்த ரொம்ப பரிதாபப்பட்டு அவனை தூக்கி அவனுக்கு வேண்டிய உணவு இதெல்லாம் கொடுத்து அவனை சரிப்படுத்தி கொஞ்ச நாள் வீட்டில் வச்சு பராமரிச்சாராம். அப்புறம், தம்பி நீ நல்லாயிட்டப்பா, சுகமாயிட்டப்பா, நீ எங்கே போகணுமோ போய்க்கோ, உன ஃப்ரீயாக உன்னை விடுறேன் அப்படின்னாரு. அப்போ இந்த பையன் சொன்னானா, இந்த வாலிபன் சொன்னானா, ஐயா என்னைக்கே நான் செத்து நாரி கிடக்க வேண்டியவன், என்னுடைய உடல்நிலை, என்னுடைய குடும்ப நிலை, என்னுடைய சூழ்நிலை எப்படியோ இருந்துச்சு. ஆனா என்னை தூக்கி எடுத்தீங்க, உங்க பிள்ளை மாதிரி வச்சு என்னை பாதுகாத்தீங்க, ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் கொடுத்து என்னை இவ்வளவா நேசித்தீங்க. இப்ப என்னை உன் இஷ்டத்துக்கு போப்பா, எங்க போகணுமோ போப்பான்றீங்க, நான் எங்கேயா போறேன்? இப்படிப்பட்ட தகப்பன மாதிரி இருக்கக்கூடிய உங்களை விட்டு நான் எப்படி போவேன்? ஐயா, காலகாலமா என் உயிர் இருக்க வரைக்கும் உங்க பிள்ளையா இல்லை, உங்களுக்கே நான் அடிமையா இருந்து பணி செய்யறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறையா, என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னாராம். அவர் பார்த்தா, அடிமையா காலகாலமா உயிர் இருக்க வரைக்கும் என்னை ஏத்துக்குங்கன்னு இந்த பையன் சொல்றானே, ஏதோ சாப்பாடு கொடுத்தோம், உணவு கொடுத்தோம், கொஞ்ச நாள் பராமரிச்சோம் அப்படி சொல்றானேன்னு அந்த அம்மாவை பார்த்தாராம். மனைவி சொன்னாரா, ஏங்க நமக்கு தான் பிள்ளையும் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த பையனையாவது நம்ம தத்து பிள்ளையா வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம், உங்களுக்கும் உதவியாக இருப்பான், எனக்கும் உதவியாக இருப்பான்னு அம்மா சொன்னாங்களாம். உடனே அந்த தகப்பன் சொன்னாராம், சரிப்பா, எனக்கு அடிமையா இல்லப்பா, என் வீட்டுக்கு மேனேஜராக, எனக்கு அடுத்த ஸ்தானம் உனக்கு தான், என்னுடைய வீட்டின் விசாரணை கர்த்தனா இனி இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ, என் வீட்டில் நல்லது கெட்டது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆண்டவர் வந்தாராம்.
உனக்கு ஒரு பிள்ளை தருவேன்னு சொன்னாராம். எனக்கு தான் இந்த பையன் இருக்கிறான்ல, அப்புறம் எதுக்கு ஆண்டவரேன்னு கேட்டாராம். அவர் சொன்னாரா, இல்லப்பா, உன் கற்ப பிறப்பால இருக்கவன் தான் உனக்கு சுதந்திரவாளி, இவன் கிடையாதுன்னு சொன்னாராம். யார் அந்த மனுஷன் தெரியுதா? யார் அந்த மனுஷன்? எலியேசர். எலியேசர் அந்த குற்றையும் கொலையுமாய் கடந்த மனிதன் எலியேசர். அவனுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து பிள்ளையை போல பராமரித்த அந்த தகப்பன் ஆபிரகாம். தேவ பிள்ளைகளே, அந்த ஆபிரகாமுக்கு இந்த எலியேசர் தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்தான். ஆனால் அடிமையாக அல்ல, வீட்டின் விசாரணை கத்தனாய் மாற்றினான் என்று யூத கதைகள் சொல்லுகிறது. ஆனால் 1-2 வார்த்தைகளும் பைபிளுக்கு அதுக்கு இணையாய் இருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகளை கர்த்தர் உங்களை அந்த எலியேசர அப்படியாய் வைத்து பராமரிப்பார் என்றார். நானும் நீங்களும் அந்த ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவிடத்துல எனக்கு ஜீவன் கொடுத்தீங்க, எனக்கு பலன் கொடுத்தீங்க, ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் கொடுக்குறீங்க, என்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்கிறீங்க, எனக்கு இவ்வளவு அறிவு ஞானத்தை கொடுத்துருக்கிறீங்க, இது எல்லாமே நீங்க போட்ட பிச்சை, நீங்க போட்ட பிச்சை. நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் எப்படி இருக்கேன்? என் அடிமையா ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். 1 Corinthians 9:19 என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். என்னையே நான் அடிமையா ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு காலத்துல சிறை கைதி, இன்றைக்கு என் தேவனுக்காக சிறை கைதி. 2 Corinthians 10:5 எல்லாவற்றையும் எல்லா மேட்டிமை நிர்மூலமாக்கி தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எந்த தர்க்கமோ எந்த மேட்டிமை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறேன். எந்த எண்ணம், நான் தான் பெரிய ஆளு, என்ன மாதிரி உண்டா, அவரை மாதிரி உண்டா, எந்த எண்ணமோ எந்த தர்க்கமோ எந்த காரியமோ ஆண்டவர் அறிகிறதுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி எந்த கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகிறேன். ஆமென். 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 1 Corinthians 6:12 எல்லாவற்றையும் செய்ய எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாத்தையும் அனுபவிக்காது. உலக மனுஷன மாதிரி நான் எல்லாம் செய்ய முடியும். ஐயா, மதுரையில நான் குடிக்காம மானாமதுரையில குடிச்சிட்டு வரலாம். ஐயா, மதுரையில நான் சினிமா பார்க்காம அந்த அடுக்கடுக்கா ஒரு பாலம் இருக்கும்ல, அடியில ரயில், அதுக்கு மேல திருநெல்வேலி ஜங்ஷன் பக்கத்துல அதுக்கு அடியில் இருக்கிற பேரின்ப விலாஸ் தியேட்டர்ல நான் போய் அங்க போய் சினிமா பார்த்துட்டு வரலாம். இந்த ஊர்ல இருந்தா எவனாவது பார்த்துருவாங்க, அங்க போய் பார்க்கலாம். டாஸ்மாக் கடையில ஆரப்பாளையத்துல சாராயம் வாங்கினா பார்த்துருவாங்க. பிபி குளத்துல இருக்கிற சாராய கடையில உள்ள பாக்கெட்டா திணிக்கிறார். சர்ச்சில் கீபோர்டு வாசித்து ஒரு பண்ணக்கூடிய லீடர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், அந்த பாட்டில் வைக்க நேரத்தில் கையை கொடுத்து பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு பாட்டில் வச்சுக்கிட்டு பிரைஸ் தி லார்ட்னு சொல்லும்போது அந்த திருன்னு முடிக்கிறார். ஐயா, நீங்க தானே ஆரப்பாளையத்தில் உள்ள அந்த பெரிய சபையில் வர்ஷிப் லீடர்? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்க. அகப்படத்தில் இருந்தா தெரியாது, ஆனா பிபி குளத்தில் இருந்தா யாருக்கும் தெரியாம போகுமா? ஐயா, நீ மதுரையில சினிமா பார்க்காம நீ வேற ஊர்ல போய் பார்த்தா ஆண்டவருக்கு தெரியாதா? ஐயா, நீ இந்த இடத்துல தப்பு பண்ணாம வெளியூர்ல போய் நான் ஜாலியா அப்படியா இப்படியா உல்லாசமா இருக்கிற நினைக்கலாமா? எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனா நீங்க யாரு? ஒரு தேவனுடைய பிள்ளை. உங்களுக்கு இது தகுதியா? எல்லாத்துக்கும் தகுதி, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எனக்கு கவுச்சி இல்லைன்னா தொண்டையில இறங்காது, இது இல்லைன்னா எனக்கு இறங்காது, எனக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும். எந்த நிலைமையிலும் மனரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணமடையவும் நான் கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன், கற்றுக்கொண்டேன். எனக்கு குறைச்சல்னால அவருக்கு ஒன்றும் இல்லைங்க, அதனால அப்படி சொல்றேன். அவருக்கு வீட்டில் எல்லாம் இருந்தா நினைக்க மாட்டாரு. இல்லை,
தேவ பிள்ளையே, நீ ஒண்ணுக்கு அடிமைப்படக்கூடாது. எந்த மனுஷனுக்கோ, எந்த பாவத்துக்கோ, எந்த காரியத்துக்கோ மகனே உன்னை விட்டு போட்டு விடாதே. தனியா ஒருத்தன் வந்து அடிமையா வந்துட்டான்னா 7வது வருஷத்துல விடுதலை ஆக்கிடுவாங்க. ஒரு எபிரேயனுக்கு, மற்றவனுக்கு யூபிலி வருஷம் தான் விடுதலை. ஆனா அவனுக்கு கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டியோட இருந்தா அவனை விடுதலை ஆக்கும் போது அந்த பிள்ளையும் அந்த மனைவி எஜமான் வீட்டில் தான் இருக்கணும், இவன் தான் போகணும். அந்த மனுஷன், நான் எஜமானனை ரொம்ப நேசிக்கிறேன், என் மனைவி மக்களை பிரிச்சு என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொன்னா, யாத்திராகமம் 21:5-6 வசனத்தின்படி அந்த மனுஷன் ஊரில் இருக்க மூப்பர்களை கூப்பிட்டு கதவு பக்கத்தில் நிப்பாட்டி அவனுக்கு காதுல ஒரு ஓட்டையை போட்டு ஒரு வளையத்தை போட்டுருவாங்களாம். அந்த வளையத்தை போட்டா அவன் யாரு? நித்திய அடிமை. மனப்பூர்வமா அவன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், காலகாலத்துக்கு அவன் நித்திய அடிமை. என்றைக்கும் நான் உங்க கூடயே இருக்கிறேன், அவனிடத்திலே சேவித்திருக்கிறேன். இன்னைக்கு நீ எனக்கு அடிமைடா, நான் பெத்த புள்ள, நான் பெத்தேன், நான் வளர்க்கிறேன், நான் என் பிள்ளை என்ன வேணாலும் செய்வேன். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தான் காதுல ஓட்டையை போட்டு ஒரு டோலாக்கு, ஒரு வளையம், ஒரு கம்மல். அடிமை. சில எத்த பேத்துல இறந்த சுடுகாட்டில் போகும்போது பிணத்தை அடக்கம் பண்ணும்போது அது காட்டான், என்ன காது குத்தாம இருக்கு, காதை குத்தி அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணுறாங்க, தீயில எரிச்சாங்க. ஏன்னா பிசாசு பிடிச்சுக்குமா, பிசாசு அடிமையாயிருக்கும். இன்னைக்கு என்னைய நானே நித்திய அடிமையாக என் தேவனுக்கு ஜீவ காலமெல்லாம் என்னை ஒப்படைக்கிறேன். ஒப்படைக்கக்கூடியவர்கள் இங்கு யாராவது இருக்கிறீர்களா? சிறை கைதிதான், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் தேவன் என்னை அடிமையாக அல்ல, அடிமைக்கு மேற்பட்ட சுதந்திரவாளியாக கலாத்தியர் 4:7 என்னை வைத்திருக்கிறார். நான் ஆபிரகாமுடைய அடிமை அல்ல, ஆபிரகாமுடைய பிள்ளை. அந்த ஆபிரகாமின் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளி. மகிமையான பரலோகம் உண்டு, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் மரித்தாலும் பிழைப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த தேவனிடத்தில் நான் வருவேன். ஆண்டவர் அழைக்கிறார், திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள். தேவன் தான் அரண், என் அரணாகிய தேவன் நீரே. சங்கீதம் 31:4, 43:2 சங்கீதம், என் அரணாகிய தேவன் நீரே. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அவரே அரண். நாகும் 1:7. இந்த அரணாகிய கர்த்தரிடத்திலே நீங்களும் நானும் திரும்புவோம். நம்பிக்கையுடைய சிறைகளாய், சிறைகளாய், ஒரு நம்பிக்கையுள்ள சிறைகளாய் கர்த்தராகிய அரணுக்கு திரும்பினால் நம் வாழ்க்கை இரட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். ஆமென். அன்னைக்கு மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்னான், நீ கர்ப்பவதியாகிய குமாரனை பெறுவாய். பல காரியங்களை சொன்ன, அவள் சொன்ன ஒரே வார்த்தை லூக்கா 1:38, நான் ஆண்டவருக்கு அடிமை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றால் அந்த மரியாளை போல இன்றைக்கு ஆண்டவருக்கு அடிமையாக, கைதிகளாக ஒப்படைக்க எத்தனை பேர்? ஐயா, இது நாள் வரைக்கும் கட்டி காத்து வந்தது சாட்சி ஒரே நாள்ல ஒரு சின்ன பாவத்தை, ஒரு சின்ன உல்லாசத்தை நீ செய்யறதுனால இழந்து போயிடக்கூடாது நண்பனே. மகளே, இதுவரைக்கும் ஆண்டவருக்கா வாழ்ந்துட்டீங்க, ஏதோ கோவப்பட்டு டப்பு டப்பு டப்புன்னு பேசுறாவோ, திடீர்னு கையை நீட்டி 4 அரைஞ்சிட்டோ 2 கெட்ட வார்த்தை பேசிட்டா, அல்லது மற்றவங்கள மாதிரி நானும் ஆடி பாடி கூடி கூத்தடிச்சு கும்பால் அடிச்சு அந்த மாதிரி எதுவும் நீ செஞ்சிட்டீங்கன்னா சாட்சியை இழந்துருவீங்க. இதுவரைக்கும் கட்டி காத்த அந்த காரியம் போயிரும் தம்பி, போயிரும் மகனே, மகளே, உன்னை காத்துக்கொள். கைதியாய், அடிமையாய் தேவனுக்கு ஒப்புக்கொடு. நம்பிக்கையுடைய சிறைகளாய் கர்த்தரிடத்தில் திரும்பும். ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார். தடவையாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாய் அவர் தூரமானவர் அல்ல என்று சிந்தித்துக்கொள் மகளே, மகனே. நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல.
கர்த்தர் உத்தம இருதயத்தோடு தம்மை பற்றி விளங்க கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் சாட்சியை கெடுத்து விடாது. வாழ்க்கையை சில சத்தையை பரிமளத்தாக கையினுடைய தைலத்தை முழுவதும் கெட்டு போகும். வெள்ளச்சட்டை ஒரு சொட்டு கருப்பு இங்கு பட்டுச்சுன்னா போச்சு. இந்த கையில் காலையில் பேனா எழுதுனேன், மை பட்டுருச்சு. இப்போ இதை கழுவாம நான் சாப்பிட முடியாது, இல்லாட்டி இந்த மை உள்ள போயிடும். கொஞ்சம் சில காரியங்கள், சில என்ற துல்லாசம், சில ஆசைகள், சில இயக்கங்கள் கர்த்தருக்காக, ஜீவன் படைத்த தேவனுக்காக பலிபீடத்தில் வைத்து அப்படியே ஒப்பு. நீங்கள் யார்? சிறை கைதிகள். ஆனால் எப்படிப்பட்ட சிறை கைதிகள்? நம்பிக்கையுடைய சிறைகள். ஆமென். ஆமென். என்னை சிறை கைதியாய் என் தேவனுக்கு நான் அர்ப்பணித்திருக்கிறேன். நம்பிக்கையோடு நான் அர்ப்பணித்திருக்கிறேன். உங்களை அர்ப்பணிப்பீர்களா? எழுந்து நின்று ஜெபித்து முடிப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு என்னையும் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். பலவித சோதனையை 1000 ஸ்தோத்திரமே பாடல். சந்தோஷமாய் நினைப்பே பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பே எண்ணங்கள் சீரையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் வளரே. எண்ணங்கள் சீரையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் வளரே. 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பார்த்திடவே. 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பார்த்திடவே. பள்ளத்தாக்கிலே அவர் நீலி சாரோனிலே ஊரோச்சா. பள்ளத்தாக்கிலே அவர் நீலி சாரோனிலே ஊரோச்சா. 1000 ஸ்தோத்திரமே இயேசுவே பார்த்திடவே. எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வளர்வேன். என்னை நானே அடிமையாக்கிக் கொள்கிறேன் என் தேவனுக்காக, ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக. இதுவரைக்கும் அக்கிரமங்களுக்கும் அநியாயத்துக்கும் அடிமையாய் இருந்தேன். இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமையாய் இருந்தேன். உறக்கத்துக்கும் உல்லாசத்துக்கும் அடிமையாய் இருந்தேன். மதுபானத்துக்கும் மாதுகளுக்கும் அடிமையாய் இருந்தேன். மனுஷர்களுக்கு அடிமையாய் இருந்தேன். இன்று நீ அடிமையாய் இராதபடிக்கு கர்த்தர் உங்களை தன்னுடைய வார்த்தையினால், தம்முடைய இரத்தத்தால், தம்முடைய ஆவியால் விடுதலையாக்கி இருக்கிறார். விடுதலை பெற்ற நீ மறுபடியும் அடிமையாகலாமா? மறுபடியும் நீ அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தலாமா? அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்குள் தேவன் வாசம் பண்ணும் பொருட்டு, எனக்குள் வரங்களை கொடுக்கும் பொழுது உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டிருந்த நம்மை கர்த்தர் தமக்கு சிறையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, அருமை செல்வங்களை, அருமை மக்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். எதற்கும் அடிமையாகிவிடக் கூடாது. உலக மனிதனை போல வாழ்ந்து விடக்கூடாது. உலக மனிதனை போல சிந்தித்து செயல்பட்டு விடக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை, அது உமக்காக, அது உமக்காக அர்ப்பணிக்கட்டும். எங்கள் சாட்சியை கெடுத்து விடும்படியான, தேவனுடைய நாமம் தூஷிக்கும்படியான எந்த ஒரு காரியத்தையும் என் பிள்ளைகள் செய்து விடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளும்.
நடக்கையிலே, அன்பிலே, ஆவிலே, கற்பிலே, விசுவாசத்திலே ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் 1 தீமோத்தேயு 4:12 படி வாழ்ந்து காட்ட இவர்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.